அங்கே இறங்கி வருகிற ஒரு தேவன் வந்து விடுதல் மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆம்பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் டைம் பஞ்சுவாலிட்டி இருந்தால் இன்னையிலிருந்து ஒரு 30 நாள் கண்டினியூ பண்ணி பாருங்க. டைமுக்கு சபைக்கு 4 வாரம், 5வது வாரம் அதனுடைய அநேகமான தேவைகளை தேவன் சந்திக்க. இதனால் என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவன் என்பது ருசித்து பாருங்க. அவனை சரணடையின மனுஷன் பாக்கியவான். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. எத்தனை பேருக்கு ஐயா கொடுத்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து நீங்க ஐயா கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசினாரு, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சாட்சி சொல்றவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க, டைம் ஆகுது. ചെറിയ കൂട്ടായ്മ. நேற்று பர்சனலாக அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை சொல்லி நிறைய கேட்குறோம், எதுவும் நடக்க மாட்டேங்குதுமா அப்படிங்கிற மாதிரி. அதே தான் நினச்சிட்டு இன்னைக்கு காலையிலையும் சர்ச்சுக்கு வந்தேன். பட் பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள், பஞ்சுவாலிட்டியாக இருந்தால், டைமிங் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அவருக்கு சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் எனக்குமே இன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான் தாட் எங்களுக்கு ஓடிட்டே இருந்துச்சு. பல வருஷமாக நிறைய காரியங்களுக்கு நம்ம கேட்குறோம், பண்ணுறோம், பட் இன்னமும் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். மிஸ்டேக் எங்கள் மேலே இருக்குது. ஸோ அதை இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறோம். பாஸ்டர் சொன்ன நிறைய வார்த்தைகள் எங்களுக்குன்னே இன்னைக்கு கேட்ட மாதிரி இருந்தது, எனக்குன்னே வந்த மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று நைட்டு தான் பிள்ளைங்களோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். சில சட்டத்தில் அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனை வருஷம் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், சில காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இப்படியே தானே இருக்கிறோமா, ரொம்ப மனசு சோர்வாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்ட சொல்லிட்டு இருக்கிற ஜபத்தையே நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல அப்படின்னாங்க. சோறு போவாதீங்க, இதுக்கு ஒரு நாள் வரும் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, நீங்கள் சோறு போவா ஜெபம் பண்ணுங்கன்ட்டு நானும் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எங்களால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பாவும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நைட்டும் பகலும் பொழுதுக்கு ஜபத்திலே தான் இருக்குது. ஆனாலும் நம்பாசி ஏதோ பண்ணுறோம், பண்ணாத சோர்ந்து போய் இருந்துக்கிறோம். ஆனால் அப்பா எந்த நேரம் பார்க்காம எந்த நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் அப்பாவுடைய ஜபத்தை கூட கேட்கக்கூடாதா, ஒரு நல்ல ஒரு தரிசனம் இதெல்லாம் தர்றாரு இல்லைங்கள, ஆனால் ஜபத்தை கேட்டு அதுக்கு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க, அதெல்லாம் ஒரு நேரம் இருக்குது, ஆண்டவர் அதை நம்ம காலத்துக்கு செய்வார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாஸ்டர் இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணுறப்ப இந்த செய்தியெல்லாம் கொடுக்குறப்ப டக்குன்னு அவர் பேசுறதுமே ஆசீர்வாதம் அப்படிங்கிற இது பேசுகிறப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நைட் ஆண்டவர் நம்ம பேசுறது ஆண்டவர் அதுக்கு விளக்கத்தை இன்னைக்கு சொல்கிறாரு, பாஸ்டர் மூலிமா நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிள்ளைங்க மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அதுக்கெல்லாம் விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாஸ்டர் மூலிமா. இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. ஆண்டவருக்கு சொல்கிறேன். பாஸ்டர் நேற்று எனக்கு கால் பண்ணி சொன்னார், நாளைக்கு இப்படி நம்மளுக்கு விசேஷமாக பாஸ்டர் கேரளாவுக்கு வர போகிறாரு,
அவருக்கு டைமிங் தான் முக்கியம். நீங்கள் வந்து அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வராரு, நீங்கள் வந்து லேட்டாக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னார். அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியுமே எங்களுக்கு டைமிங் மிஸ் ஆகி லேட் ஆகிடுச்சு. வரவே பாஸ்டர் திட்டுவாரே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தோம். வந்து உட்காந்த உடனேவே நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் லேட்டாக வந்து தப்பு தான், என்னோட என்ன பேச நினைக்கிறீரோ நீங்கள் அது பேசுங்க, நான் அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் உட்காந்தேன். அந்த பாஸ்டர் எந்திரிச்ச உடனேவே ஃபஸ்ட்டு வார்த்தையே அவர் வந்து பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அல்லவரே நீங்கள் என்னோட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் வந்து இந்த பாஸ்ட் இப்போ சொல்றது எல்லாமே நான் வந்து மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நான் நுணுக்கமாக கேட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்காகவே பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா பாஸ்ட் எப்பயுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுறது நேரமாக வாங்க அதே தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அது எப்படியும் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாஸ்ட் எங்களுக்கு பகிரங்கமாக ஒரு அதட்டி எப்படி சொல்கிறது அதிகாரமாக சொன்ன மாதிரி இருந்தது. இந்த வார்த்தை எல்லாமே பிரயோஜனமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து பாஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வாரம் எங்களுக்கு சொல்கிறது தான் அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்டவர் வந்து அது எங்களுக்குள்ளே நடக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால பாஸ்டர் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து அந்த பஞ்சுவாலிட்டி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நான் என்ன கேட்டாலுமே ஆண்டவர் எனக்கு தருவாருன்ற நம்பிக்கை எனக்கு ஃபுல்லாக இந்த மெசேஜ் மூலியமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்கு கொடான கொடி இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா சொன்னாரு, நிச்சயமா முடிவு ஒன்று, நம்பிக்கை வீண் போகாது, தைரியமா இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நான் விடிய காலையில ஜெபம் பண்ணேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது நீதிமொழிகள்ல இந்த வார்த்தை தான் படிக்கிறேன், நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு 2 முறை அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை நாளைக்கு ஆண்டவர் நம்புறது, எத்தனை நாளைக்கு நம்புறது, இன்னும் இப்படியாவா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற மனசுல. எப்போ ஒரு சொந்த இடத்த வாங்குவோம், ஒரு திருச்சபை கட்டுவோம், எப்போ 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், எப்போ வீடெல்லாம் ஒரு சரிப்படுத்துவோம், பிள்ளைங்க வளர்ந்து வராங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்குது, 3 பேர் காலேஜ் படிக்கிறாங்க, தேவைகள் இருக்குது, இத்தனை தேவைகள் இருக்குது, இன்னும் என்னென்ன பண்ணணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை மூலமாக பேசுகிறாரு. இன்னைக்கு அருமை ஐயா மூலமாகவும் நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினாரு. சபை மக்களையும் என்ன பண்ணாரு, பலப்படுத்தினார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல பாசிட்டிவ் வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. நான் சொல்லிட்டேன், சொன்னதுதான் ஐயா வரட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஐயா நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம பால் சின்னன் ஐயா அவர்கள் பாஸ்டர் கையோடு அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். பாடலை பாடும்போது நாம கத்திருக்கென்று நம்முடைய காணிக்கையை உற்சாகமாக தசம பாகத்தை காணிக்கை கத்திருக்கென்று உதாரணமா விதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருத்தர் காணிக்கை பாட்டு வந்து முன்னாடி வந்து பாடுங்க.